வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சுஷ்மிகா ரமேஷ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பதுளை கொஸ்லந்த மீரபேத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 300க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. மண் சரிவில் சிக்கொண்டு காணாமல் போயுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் ராணுவம் மற்றும் போலீசார் மும்முரம். முனராகலில் வெள்ள நீரில் 35 வீடுகள் மூழ்கியுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பதுளை கொஸ்லந்த மீரபெத்த பகுதியில் உள்ள தோட்ட குடியிருப்புகள் இன்று மண் சரிவுக்குள்ளாகின. இன்று காலை 7:30 மணிக்கு இந்த மண் சரிவு ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். கொஸ்லந்த மீரபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் சுமார் 300க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 150க்கும் அதிகமான வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார் கூறுகின்றார். இதேவேளை மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் 8 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. කරන්ට් අර කම්බියක අයින් මේ සද්දයක් ආවා. එතකොට කට්ටිය කිව්වා අපිට දුවන්න කියලා. අපිට දුම ආවා අයියෙන්. අපි දුවලා ආවා. இதேவேளை ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் சாந்தி ஜெயசேகர்விடம் இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இங்கு சுமார் 60 லயம்பரிகள் காணப்படுகின்றன. தற்போது பாரியளவில் நீர்ப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. ராணுவத்தினர், போலீசார், எமது அலுவலக அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றனர். மண்ணினால் மூடப்பட்டிருக்கின்ற வீடுகளுக்குள் மக்கள் சிக்கி இருக்கின்றார்களா என தேடிக்கொண்டிருக்கின்றோம். இங்கு வேலைக்கு சென்றவர்கள், பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள், பாடசாலைக்கு செல்ல தயாரானவர்கள் என பலரும் இருந்துள்ளனர். 7:30 மணியில் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். கொஞ்சம் பேரை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப போயிட்டு தான் இருக்குது. லயமெல்லாம் ஒண்ணு கூட இல்ல. சின்ன பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு சார். ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாமே போயிடுச்சு. எடுக்கவே இல்லை சார். 7:30 மணிக்கு இங்கிட்டு திரும்பி பார்க்க மணிக்கு போய் சேர்ந்துருச்சு. எல்லாம் போயிடுச்சு சார். இங்க இருக்க 2 லயமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இதேவேளை அனர்த்தத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதற்கு முப்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவிக்கின்றார். කොස්ලන්ද ප්‍රදේශයේ ඇති වූ නායෑම හේතුවෙන් අපදාවට ලක් கொஸ்லந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் சிக்குண்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் அனைத்து அதிகாரிகளும் அங்கு சென்றுள்ளனர். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் ராணுவத்தினரும் விமானப்படையினரும் அங்கு சென்றுள்ளனர். அத்தோடு ராணுவத்தின் இன்னும் ஒரு பிரிவினரும் கடற்படையினரும் அங்கு செல்ல தயாராகியுள்ளனர். அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். ගලවා ගැනීමේ කටයුතු සඳහා සහභාගී කරවීමට அதிக மழை காரணமாக முனராகலை மாவட்டத்தின் 35 வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் முனராகலை மாவட்ட உதவி பணிப்பாளர் AH ரவீந்திரகுமார் தெரிவிக்கின்றார். இதேவேளை மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் நுவரெலியா வலப்பன வீதியில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. மண் சரிவுக்குள்ளான கண்டி மஹியங்கன வீதியின் இடையூறுகளை முற்றாக நீக்குவதற்கு இதுவரை இயலவில்லை என நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பெளி கூறுகின்றார். இதனால் கண்டி மஹியங்கன வீதியின் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பதுலோயா பெருக்கற்பமையினால் பதுளை பிரதேச செயலாளர் பிரிவின் 100 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார் தெரிவிக்கின்றார். பலத்த மழை அடித்து விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி கூறுகின்றார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 2014ஆம் ஆண்டுக்கான முரளிக்கிண கிரிக்கெட் சுற்று போட்டி இன்று ஆரம்பமானது.
இதில் பெண்களுக்கான போட்டிகள் முல்லைத்தீவு மாங்குளம் மகாவித்யாலய அரங்கில் ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றது. தற்போது இடம்பெற்று வரும் போட்டியொன்றில் குருநாகல் மகளிர் அணியும் அனுராதபுரம் சக்தி மகளிர் அணியும் விளையாடி வருகின்றன. தற்போது சக்தி மகளிர் அணி துடுப்படுத்தாடி வருகின்றது. இதேவேளை மற்றொரு போட்டி ஒட்டிசுட்டன் மகாவித்யாலய மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது. முரளிக்கிண்ணமானது 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் ஒட்டிசுட்டானில் மாத்திரம் இடம்பெற்றது. இலங்கையின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தைய முரளிதரனினால் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைத்து கொடுக்கப்பட்ட ஒட்டிசுட்டன் மகாவித்யாலய மைதானமே இதன் ஆரம்ப இடமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணிக்கால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.